1 பேதுரு 7ஆம் அதிகாரம். அப்போ 4ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெரிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவராக இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருவருக்குள்ளாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாத்துக்கும் எங்கு பார்த்தாலும் இது கடைசி காலம் என்பதை கடுமையாக பார்க்க முடியும். நேற்று ஒரு சாசனம் பார்த்துங்க. ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஊழியக்காரன் சொல்லுறார், 2025ஆவது வருஷம் இன்றைக்கு இருக்கிற வாலிப சமூகங்கள் எல்லாம், இன்றைக்கு இருக்கிறவங்களெல்லாம் நோவா காலத்தில் இருந்தவர்களை விட மோசமாய் போய் கொண்டிருக்கிறார். ஏன் நோவா காலத்தில் தான் பெரிய மோசம். கத்தனை பண்ண வழியே இல்லைன்னு எல்லாரையும் அழிக்க வேண்டியதாக போச்சு. இப்போ அப்படி போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? கடைசி நாட்களில் 2 அவர் சொன்னார்ல, அந்த காரியங்களும் ஒரு பக்கம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த இறுதி நாட்கள் எப்படி சொல்றது, அதாவது கர்த்தருடைய வருகைக்கான இறுதி நாட்களுக்குள்ளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இங்கிறது ஒரு பக்கம் சொல்றாரு. அப்ப எப்ப சொல்றாரு? அப்படியே சொல்றாரு, காலம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிட்டு. இதை பாசிட்டிவாக எடுக்கலாம், நெகட்டிவாக எடுக்கலாம். ஆனால் அவர் சொல்றது எல்லாத்துக்கும் முடிவு வரப்போகுது. பாருங்க, நீ எப்படி இருக்கணும்? எல்லா ஒரு காலத்துக்கும் முடிவு வரப்போகுது. எல்லா முடிவு வரப்போகுது. உடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், அதுக்கு முடிவு வரும். அதுபோல இந்த உலகம் கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ உலகம் அதுவும் நடக்கிறதுக்கான அந்த முடிவு நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ஆகையால் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக எப்படி இருக்கணும்? ரொம்ப அனர்த்தா இருங்க, ஏமாத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. தெரிந்து புத்தி உள்ளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக உள்ளாங்க. அப்படின்னா என்ன சொல்றாரு? புத்தி தெளிவாக இருக்கணும், ஜபத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லுங்க, புத்தி தெளிவாக இருக்கணும், ஜபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பின்னாடியே சொல்றாரு உள்ளவங்களா இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்படின்னா இந்த தெளிவாக இருக்கிறதுக்கு மேல, ஜபம் பண்றதுக்கு மேல, எல்லாவற்றுக்கும் மேலாக சொல்லும்போது மேல சொல்லப்பட்ட 2 விஷயம் முடிவு சமீபா இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? தெரிந்த புத்தியா இருக்கணும், ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலாக சொல்லிட்டு எப்படி சொல்றாங்கன்னா ஊக்கமான அன்புள்ளவங்களா இருக்கு. ஊக்கமா ஜபம் பண்ணணும்னு சொல்றது தான் வழக்கமா கேட்டிருக்கீங்க, ரைட்டா? என்ன சொல்ல வர? ஊக்கமாய் அன்பு கொடுங்க. ஏன்னா கடைசி நாட்கள் அன்பு தனிந்து போகக்கூடிய நாட்கள், அன்பு இல்லாத நாட்களுக்குள்ளாக போயிட்டு இருக்கிறோம். கையில் ஒரு மொபைல் போன் இருந்தால் போதும். பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவோட தேவையில்லை, கணவன் மனைவி தேவையில்லை, எந்த உறவுகளும் தேவையில்லைங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா ஊக்கமான அன்புன்னு சொன்னா வழக்கமாய் நீ செலுத்துகிற அன்பு 10ஆவதுன்றார். நீ செலுத்துகிற அந்த அன்பு அது கணவன் மேல செலுத்துகிற அன்போ, மனைவி மேல செலுத்துகிற அன்போ, பிள்ளைகள் மேல செலுத்துகிற அன்போ, இல்லை நண்பர்கள் மேல செலுத்துகிற அன்போ, நீ செலுத்துகிற அந்த அன்பு போதுமானதா இல்லை. ஏன்னா ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் அப்படி சொல்றதுக்கு காரணமே என்னவென்று சொன்னால் இந்த காலத்தில் அன்பு தேய்ந்து கொண்டே போகிறது. இது எப்படி இருக்குன்னா செல்ஃப் ட்ரிவன் லைஃப். நம்மளே பலப்படுத்திக்கிட்டு அன்பு கூறவே தகுதி இல்லாதவர்கள் அன்பு கூறுவது, வெறுக்கிறவங்க மேல அன்பா இருக்குது. ஏன் அப்படி செய்யணும்? என்ன ரீசன்? எல்லாத்துக்கும் முடிவு சமீபங்க, முடிவு வரப்போம். அது சொல்லிட்டு பின்னாடி சொல்லிட்டு ஊக்கமான அன்பு கூறுகள். ஏனென்றால் அன்பு திரளான பாவங்களை மூடும். உங்க அன்பு எப்படி இருக்கணும்னா அவங்க பாவங்க, அவங்க செஞ்ச துரோகங்க, அவங்க செஞ்ச நம்பிக்கை இல்லாத செயல்கள், உங்களுக்கு பண்ணின அக்கிரம அநியாயங்களை குறித்து தியானிக்கிற நாட்கள் இல்லை. அதையெல்லாம் கடந்து அவரை நேசிக்க வேண்டிய காலம், அதையெல்லாம் கடந்தவர் மேல் அன்பு செலுத்த வேண்டிய காலம். ஏன்னா காலம் முடிவு சமீபம் என்னன்னு அர்த்தம்? உங்க அன்பு அவர்களுடைய திரளான பாவங்களை மூடுவதற்கு விஷயம். அவங்க பாவம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னா அது கர்த்தர் பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சாரா? கர்த்தர் பார்த்துக்குவாங்க. செஞ்ச பின்பாதான் உங்களுக்கு பாவம் செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்க, அவங்க அன்பு கூறப்பட தகுதியை இல்லாதவங்களா இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு முடிவு வரப்போகுதுப்பா.
இப்ப நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, உன் மேல வாழ்க்கை முழுவதும் நான் காய்மகாம பகைப்பேன் அப்படின்னு இருக்கிறது இல்லை. கர்த்தரோட இடத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, எப்ப எவ்வளவு நாள்ப்பா கோபமா இருக்க போறேன், இல்ல நான் சாக வரைக்கும் கோபமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. மரண பரிதல கோபமா தான் இருக்க போறேன். ஏன்னா அவங்க செஞ்ச துரோகங்கள், அவங்க செஞ்ச நம்பிக்கை இல்லாத செயல்கள்லாம் மன்னிக்கவே முடியாத உங்க மனசு சொல்லிச்சுன்னா, மனுஷனுக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, மனதார அவனை மன்னியுங்க, மனசார மன்னியுங்கள், மனசார அவனை ஆசீர்வதிங்கள். ஏன்னா நீங்கள் அன்பு கோராமல் போனால், நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்காமல் போனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளும் அவர் செய்த பாவங்களுக்கான விடுதலையும் கிடைக்காமல் போகும். ஏன்னா கர்த்தர் எப்படி நம்மளை எப்படி டிசைன் பண்ணிட்டாங்க, பிரச்சனை எங்கதான். நம்மளை எப்படி டிசைன் பண்ணிட்டாங்கன்னா, நாம மன்னிச்சா பர்வத்தில் மன்னிப்பேங்கிறார். அங்கேதான் இல்லை, அதான் கர்த்தர். ஏன்னா அவரை மாதிரி நம்ம உண்டாக்கிட்டாரா? இப்ப பூமியிலே ஒருவருடைய பாவங்களை நீ மன்னித்தால் பரலோகத்துல நான் அவனை மன்னிப்பேன். அவன் செஞ்சது பாவம் தான், நீயே மன்னிக்கிறான், எப்படிப்பா மன்னிக்க முடியும்? ஏன்னா உனக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. உன் ஆவியானவர் பேசலையா? உன் ஆவியோடு கூட உன் ஆவியானவர் உறவாடி சொல்லலையா? அவளை படிச்சிருப்பாரு. சொன்னதுக்கு அப்புறமா நீ மன்னிக்காம இருக்கிறன்னு அர்த்தம். ஆவியானவரும் உனக்கு உதவி செய்ய முடியாது, பரலோகமும் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க மன்னிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு செயலோட போயிடும். கர்த்தருக்கும் அவனுக்கு மட்டும் உள்ள பிரச்சனையா போயிடும். நீங்கள் அவரை மன்னித்தால் கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பார், உங்களுக்கும். அதை சொல்றாரு, ஊக்கமான அன்பு செலுத்துங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ உங்கள் பாவங்களையும் கர்த்தர் என்னாது இருப்பார். ரைட்டுங்களா? இல்லைன்னா நீங்க இல்லைங்க நான் மன்னிக்க மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா, உதாரணம் சொல்றேன், இல்ல அவங்க செய்த குற்ற செயல்களே நீங்க சுட்டி காட்டிக்கொண்டு அவனை குற்றவாளிகளாக தீர்த்து கொண்டு அவனை பணி சுமத்து கொண்டே நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். நீங்கள் கொடுத்த அதே அளவின்படி கர்த்தர் உங்களை மாறும். புரியும் நினைக்கிறேன் இல்லையா? நான் மன்னிக்க மாட்டேன் இந்த காரியத்துலன்னா அந்த காரியத்தை நீங்களே செய்கிறபடியா, நீ யாரானாலும் சரி, நீ அவர்களை குற்றவாளி என்று தீர்த்து நீ அதையே செய்கிறபடியால் உனக்கு தண்டனை ஆப்ஷன் கிடையாது. அதாவது தண்டனை நமக்கு வர வேண்டியது இல்லை, ஆனா வரும். ஏன் வரும்? நான் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க ரெடியா இல்லை, மற்றவர்கள் ஊக்கமான அன்பு செலுத்த ரெடியா இல்லை. ஊக்கமாக அன்பு செலுத்தினால் உண்மையாக பாவங்களை நினைச்சே பார்க்க மாட்டோம். செய்த குற்றங்கள், ஒரு குற்றத்தை கணக்கு பார்ப்போம், வாழ்நாள் கூட செய்த நன்மை மறந்துடும். அது என்ன உணர்வுன்னா, நான் குற்றவாளியாகத்தான் ஒருத்தரை பார்த்தேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க தலையில நீங்களே எழுதி போட்டுக்கிறீங்க. உங்க தலைமையிலேயே அந்த பாவத்தினுடைய செயல்களை வச்சுக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். எப்பயுமே எதை செய்தாலும் அது கர்த்தர் சொல்லுகிறபடி செஞ்சீங்கன்னா முடிவு சமீபமா இருக்கீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வருகைன்னு சொன்னார். ஏன் இன்னைக்கு நான் அதை வந்து வலியுறுத்தி சொல்லலாம். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தருடைய வருகை நிறுவனம் இருக்கும், பக்கத்துலயே இருக்கும், இப்பயே இருக்கும்னா, நாம் எடுத்துக்கொள்ளப்படும் நேரமா வருதுன்னா நாம் குற்றமற்றவளா இன்றைக்கு பரலோகத்துக்கு எந்த விதமான கலங்கம் இல்லாத இருதயத்தோடு கர்த்தர்ட்ட போக முடியும் நம்பிக்கை இருக்கா? அப்படின்னு நீங்க நேசிக்காமல் விட்டு போன, மன்னிக்காமல் விட்டு போன யாரை காப்பாற்றவே முடியாது. அப்ப கர்த்தர் நீங்க சொன்ன அதே அளவு கொண்டு உங்களை திரும்ப அளக்க முடியும். நீங்க ஒரு ஸ்கேலை கொடுத்துறீங்க, ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படித்தாண்டவரே இருக்கணும். நிறைய பேர் தடுமாறுறாங்க, இருக்க முடியல, விழுந்துடுறாங்க, சோர்ந்துறாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட போய் நிற்கும் போது பலங்களை பலப்படுத்தி கட்டி எழுப்பிடுறாங்க. உங்க பார்வையில குற்றவாளின்னு சொல்லப்படுகிறவர் கர்த்தருடைய பார்வை வெளியேறப்பட்டு பொக்கிஷமா மாறினார். ஏன்னா கர்த்தரோட ஒவ்வொரு வாய் கர்த்தரோட தலை நடத்துறாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? இவன் யூஸ்லெஸ் இருக்கீங்க, இந்த பொண்ணு யூஸ்லெஸ், இந்த பையன் யூஸ்லெஸ். இல்ல இல்ல, கர்த்தருடைய பார்வையில நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் உறவுகளும் உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே வெளியேறப்பட்டவர்கள். ஏன்னா ஒவ்வொருவருக்காகவும் சிலுவிலே இயேசு மரித்திருக்கிறார். நீங்க பார்த்து வெறுக்கிற, உங்களுக்கு உண்மையிலே துரோகம் பண்ணின, உங்களுக்கு எல்லா கேடுகளையும் செய்தவர்களுக்காகவும் சிலுவிலே அவர் ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். அவ்வளவுக்காக உயிரையை கொடுத்திருப்பார்னா, ரத்தத்தை செஞ்சிருப்பார்னா, அந்த ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருப்பீங்க அப்படின்னா உண்மையாக உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கு. மன்னிக்கப்பட்ட நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கைய இருக்க குறைகள் நீங்க பாக்குறீங்க. என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு வரும்போது நீங்க மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம், என்ன பண்ணாலும் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்குன்னு வரும்போது நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, ஊக்கமான அன்பு இருந்தா திரளான பாவங்களை மூணு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றது? முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்க.
when you treat another person, treat them well. நல்லா ட்ரீட் பண்ணுங்க, அவன் நல்லா கவனிங்க, நல்லா விசாரிங்க, உபசரிங்க, விசாரிங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஏன் அதை செய்யணும்? ஏன் அதை செய்யணும்? நமக்கு இன்னும் நம்ம 100 வருஷம் வாழ போறோம் நினைச்சிட்டு அழிஞ்சிட்டு இருக்கோம். அதனால கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார், ஓகே பரவாயில்ல இருக்கேன். ஆனா உலகத்தில் இருக்கும்போது எனக்கு முன்னாடி இருக்க எல்லாரையும் நான் வெறுப்பேன், பகைப்பேன், எனக்கு நல்லா பிடிக்காதுங்க. அவங்க கூட்டம் வச்சிருப்பாங்க. நான் இப்போ எப்பவுமே சபையில் ஒன்று சொல்லுவேன், நமக்கு பிசாசை தவிர வேறு ஒரு எதிரியும் லைஃப்ல இருக்கக்கூடாது. எதிரி என்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை நேசித்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கான்னு சொன்னா பின்னாடி ஒரு பிசாசு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க எதை பார்க்குறீங்கன்னா மனசுல பார்க்குறீங்க. இல்லை, உங்களுக்கு விரோதமாய் ஒரு சில ஆட்களை எழுப்பி உங்கள் மனவடி ஆக்கி உங்களுக்கு விசுவாசமாய் பயணத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நன்மையை கூட சில தீமையா மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. நம்முடைய தேவன் நல்லவர், அதிலும் நன்மையை நமக்கு கட்டிடுவார். தீமைய நன்மையா மாற்றுவார். இந்த காலத்துல ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நமக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்குது. நம்ம மனம் போன போக்கில் வாழ்றாங்கன்னா வாழ முடியாது. அது வாழ்வதற்கான காலமும் இது கிடையாது. பேருக்கு சொல்லுகிறாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு, நம்ம பக்கத்துல வந்துருச்சு, ரொம்ப நாள் இருக்குன்னு நினைக்காத. அதனால தெளிந்த புத்தியாரு விசுவாசம் ஜெபம் பண்ணணும். இந்த முடிவு சமீபமாக இருக்கிற விஷயம் நம்ம மைண்ட்ல வராதுன்னா போராடிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையோட போராடி இருப்போம், நம்ம குடும்பத்தோடையும் போராடி இருப்போம், வேலை ஸ்தலத்தில் போராடி இருப்போம், உறவுகளோட போராடி கொண்டிருப்போம், எதை செஞ்சாலும் தப்பா செஞ்சுட்டு இருப்போம். நமக்கே தெரியாம நம்ம கையை கொண்டு நம்ம கண்ணிலே குத்திட்டு கிடப்போம். நமக்கு தெரியாது, நம்ம தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் கேள்வி உண்டாக்குறோம்னே தெரியாது. பேசும் போல நெகட்டிவா பேசுறது, வெறுத்து பேசுறது, இந்த வாழ்க்கையை பிடிக்கிறன்னு பேசுறது, இப்படி போக ஆரம்பிக்கும் போது எதை அடைய போகிறோம் என்ற லட்சியம் இல்லாத ஓட்டமாக மாறும். இந்த பாருங்க, இந்த 1:14 ஒட்டாவசம் பாருங்க, யாருக்கு இதை எழுதுறாங்கன்னா, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்குன்னு சொன்னா, ஏசு பாடுபட்டா இருப்பா, அதே மாதிரி நீ பாடுபடுறையே. 1 பேதுரு 4 4:7 வருஷம். அப்ப 4:7 யாருக்காக சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா பாடுபடுகிறவங்க சொல்றாங்க. யார் சொல்லியிருக்கிறாரு? இன்னைக்கு நான் வாழ்க்கையில பாடுபட்டு இருக்கிறேன், கஷ்டத்தை வச்சுட்டு இருக்கிறேன், வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாடுபடுறவங்க சொல்றாரு, முடிவு சமீபமாயிடுச்சுப்பா, தெரிந்த புத்தியாரு, ஊக்கமா ஜபம் பண்ணு, ஊக்கமா அன்பு கூறு, ஏன்னா அன்பு திரளான பாவங்களை மூடும். அதே மாதிரி மற்றவங்க என்ன பண்ணணும்? முறுமுறுப்பு இல்லாமல் உண்மையாய் உபசரிக்கணும், அவனை நேசிக்கணும், அவனுக்கு போய் நன்மை செய்யணும்னு சொல்றாரு. பாடுபடுவது சொல்லுறா. அதே 4ஆம் அதிகாரத்துல 1 பேர் 4ஆம் அதிகாரத்துல 19 வசனத்தை சொல்றாங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்வதாய் தங்கள் ஆத்து மக்களுக்கு உண்மையுள்ள சிருஷ்டிகளாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். யார் பண்றாரு? பாடுபடுறவங்களுக்கு எழுதுறாரு. அந்த பாடுபடுறவங்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் அப்படின்னு. அதுலயும் தேவன் ஏதோ சித்தம் கொண்டு நமக்கு அந்த பாடுகளை வெளியே பயணிக்க பண்ணுகிறான்னு சொன்னா, நம்மளை என்ன பண்றாருன்னா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். அவரை போலவே உருவாக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மனம் மாற்றுவதற்கு, மனம் புதிதாக மறுரூபமாக்கப்படுவதற்கு, இயேசுவின் சிந்தையை அணிந்து கொண்டு இந்த பூமியிலே மனம் உலாவுவதற்காக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. சொல்றது தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்வர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகளாகிய கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆத்மாவை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு பாடு இருக்கிறவர்கள் நல்லா தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப வர்ற பிரச்சனையெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு, ஸ்தோத்திரம் ஏத்துக்கலாமா? இல்ல, கர்த்தருடைய கையில நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் முடிவு சமீபமா இருக்கிறது. அவனுக்கு உண்மையாக நான் அன்பு கூறுகிறேன், உண்மையா அவனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த முடிவு நாட்களில் ஜனங்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய ரட்சிப்பை அறிவிக்கிறேன், அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நான் சேர்க்கிறேன் என்ற முயற்சியில் இறங்கும் போது
சில சமயம் பாடுகளை அனுபவிக்க வேண்டியது. நல்லா கவனிச்சுக்கங்க. பாடுன்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளணும். பாடுன்னு சொன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி பாடுன்னு சொன்னா சுவிசேஷம் அறிவிப்பதினால் வருகிற பாடு. கண்ட பாடெல்லாம் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இதெல்லாமே கர்த்தர் கொடுக்கிற பாடுதான். ஏதோ தெரியல கர்த்தர் என் வாழ்க்கையில பாடுகளை அனுமதித்திருக்கிறார் அப்படி இல்லை. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதினால் உண்டாகிற பாடுகள். இன்னொன்று, கர்த்தருடைய சித்தத்துக்காக நீங்க வாழ்வதினால் உங்கள் குடும்பத்தாரால் உலகத்தால் சுத்தி இருக்கிற மக்களால் பகைக்கப்படுறீங்கல்ல, அதுவும் பாடலாம். கர்த்தருக்காக நீங்க நிக்கிறீங்க. கர்த்தரை அறியாதவர்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் போது உங்களை பாடுபடுத்துறாங்கன்னா மறக்காதீங்க, அந்த பாடுகள் கர்த்தருடைய அனுமதித்ததுக்கான பாதையிலான பாடுகள். அப்ப அதையே அனுபவித்துக் கொண்டே இருக்கலாமான்னு கேட்டா, இல்ல ஆண்டவரே என் ஆத்துமாவின் இடத்துல கொடுப்பேன். இந்த சூழ்நிலை விடுவீங்க, இந்த பாடுகள் நெருக்கல விடுதலையாக்குங்க. அவள் அந்த பாடுகள் மத்தியிலையும் எனக்கு துன்பம் செய்கிற என் கணவனை, எனக்கு துன்பம் செய்கிற மனைவியை, எனக்கு துன்பம் செய்கிற என் பிள்ளைகளை உண்மையாய் நேசிக்க இருந்தாங்க. உண்மையாய் அவருடைய தவறுகளை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உண்மையாய் அவரை ஊக்கமாய் அன்பு செலுத்த எனக்கு உதவி செய்யுங்க. உண்மையாய் என் கணவனை, என் பிள்ளைகளை பராமரிக்க, என் மனைவியை பராமரிக்கிற உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் கையில நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கணும். ஆத்மான நம்முடைய மனதின் பகுதி. மனது, ஐம்புலன்களின் அறிவு இதெல்லாம் சேர்ந்தது. அது எப்பயுமே ஒத்துக்காது. அது எப்படி உனக்கு துரோகம் பண்ணிக்காங்க, நீ எப்படி அதெல்லாம் உதவி செய்யலாம்? உன்னை எப்படி மோசமா நடத்திக்காங்க, அவங்க பதிலுக்கு பதில் பண்ணு. அவன் அடிச்சா பதில் கடிக்க வேணாமா? அவன் கடிச்சா திரும்ப நீ கடிக்க வேணாமா? அப்படிதான் மைண்ட் சொல்லும். அவன் செஞ்சதுக்கு பதில் செய்ய வேணாம், அப்பதான் நீ யாரும் தெரியும் அப்படி உங்க மனசு சொல்லும். கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, இல்ல முடிவு சமீபமா இருக்கிறது, ஆகவே தெளிந்த புத்தியோடு இருக்க. தெளிந்த புத்தி உங்களுடைய பின்னணி என்ன என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தெளிந்த புத்தி. இதுக்கு பின்னாடி யார் வேலை செய்யறாங்க? நம் குடும்பத்திலே நம்மை நேசிக்க வேண்டியவன் நமக்கு விரோதமா இருக்கிறான்னா காரணம் என்ன? பின்னாடி ஒருத்தர் நின்று நம்மை விரோதி மாதிரி காட்டிட்டு இருக்கிறான். அதனாலதான் பகைக்கிறாங்க. இன்னைக்கு சமூகத்திலே கிறிஸ்துவ மக்களை பார்க்கும்போது ஒரு விரோதியை போல பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன் அப்படி இருக்குது? அப்படி பார்க்கிறவங்க எல்லாருமே நல்ல மக்கள். முன்னாடி நம்ம கூட இருந்தவங்க தான், நம்மளை நேசிச்சவங்க தான். இன்னைக்கு நம்மை பகைக்கிறாங்கன்னா காரணம் என்ன? அவர்களுக்கு பின்னாக ஒரு சக்தி நின்று ஒன்று இவரை வெறுக்க வேண்டும், பகைக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. கர்த்தர் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? உன்னை வெறுக்கிறவனையும் நீ நேசி, உன்னை பகைக்கிறவன் மேல அன்பு செலுத்து. கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஊக்கமாய் அன்பு செலுத்து. அவனை காய்க காலமாய் பகைத்தாலும் நீ அவன் மேல் அளவில்லாத அன்பு செலுத்து. எது கஷ்டம் தெரியுங்களா? நம்ம வெறுக்கிறவனை அளவில்லாம நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் யோசிச்சு பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கும் போது கர்த்தர் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரித்தார். அவங்களுக்காக தான். என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, தேவனை தேடி இருக்கிறோம், ஆலயத்தை உட்கார்ந்துருக்கிறோம். நாம் மற்றவங்க அவங்களுக்கு தெரியல, அதனால வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்காகவும் தான் இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர்களுக்காகவும் தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த தேவ அன்பு புரிந்ததுன்னா, அதை அறிந்து கொண்டாங்கன்னா, அவர்களும் எல்லாரையும் அவர்கள் கூட சேர்ந்து வெறுத்தவர்கள் பற்றி நேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உயிரை போல நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேசிப்புங்கிறது வர வர பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாளில் அன்பு தணிந்து கொண்டே போகிறது. அப்போ இங்க பேதர் சொல்லுகிற அந்த அடிப்படையில் போகும்போது ரொம்ப உன்னோட போராட்டத்தை தாங்க முடியல, படுகிற உபத்திரங்கள் தாங்க முடியலன்னா, பாடு அனுபவிக்கிறது என்னால் முடியல ஆண்டவரேன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பாடுகளை கடந்து செல்வதற்கு கிருபை, தாங்குவதற்கு தேவையான பலன் கொடுங்க, ஜெயிக்கிறதுக்கான மனோ வலிமையை கொடுங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னா, நமக்கு பார்த்தா பெருசா இன்னும் எத்தனை வருஷம் தான் உங்களோட பாடு அனுபவிக்க போறோம்னு யோசிப்போம். கர்த்தர் அந்த பாடுகளை சுலபமாக முடிய போடுவோம். நமக்கே தெரியாம அந்த மக்களை ரட்சிப்பார். அந்த மக்களுடைய இருதயங்களை மாற்றுவார். விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்கள், நம்மை நேசிக்கிறவர்களாய் மாறுவார்கள், நமக்கு துணை நிற்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஆமென். அப்ப கர்த்தர் தான் வேலை செய்யணும், நீங்க செய்ய முடியாது. நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் 3 லைன்ல சொல்லிட்டார். எப்படி இருக்கணும்? மற்றவங்க 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரிந்த புத்தியோடு இருக்கும். எனக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காரியம் என்ன என்பது ரொம்ப தெளிவா புரியும். நீங்க உண்மையா வந்து செலுத்துறீங்க, உண்மையா நேசிக்கிறீங்க, உண்மையாத்தி பார்க்குறீங்க, உண்மையாக கர்த்தரை அறிவிக்கிறீங்க, அவருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுறீங்க. ஆனா அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு துரோகம் பண்றீங்கன்னு நினைப்பாங்க. நீங்க தெளிவா இருக்கணும். அவங்களுக்கு பின்னால ஒரு சக்தி நின்று கொண்டு
அவங்க நம்மை தவறாய் பார்க்கும்படி தோணும். நீங்க அவங்கள உண்மையா நேசிக்கிறீங்க, ஆனா அவங்க உண்மையா பகைக்கிறாங்க. சொல்ல புரியுங்களா? நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க, அவங்க உண்மையா பகைக்கிறாங்க, வெறுப்புறாங்க. உங்களோட நல்லா பேசுறவங்க பணம் அவங்க பார்த்து உங்களுக்கு வெறுப்பாங்க. அப்படியெல்லாம் நடக்கும்போது மறக்காதீங்க, நீங்கள் ஊக்கமாக அன்பு செலுத்த வேண்டும். அப்படின்னா அவங்க எவ்வளவுக்கு வெறுக்கிறாங்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும், அவ்வளவு அதிகமாக அவரை பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது அன்பு திரளான பாவங்களை போடும். அப்படின்னா நீங்க அந்த பாவங்களை பார்க்க மாட்டீங்க, அந்த ஆத்மாவின் மீட்பை பற்றி யோசிப்பீங்க, அந்த குடும்பத்தினுடைய நன்மையை பற்றி யோசிப்பீங்க, போக வேண்டிய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பீங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வீட்டில் நிறைவேறணுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சு பார்வை மாறிடும். தெளிந்த புத்தி இருந்தா நீங்க பார்க்கும்போது தெளிவா பார்ப்பீங்க. பிரச்சனைகளுக்கு அப்பா நீங்க போக வேண்டிய தூரம், அவருடைய வாழ்க்கையில் உள்ள ரட்சிப்பு, அவருக்கு கிடைக்க வேண்டிய சமாதானம், இந்த வீட்டினுடைய நிறைவு, நன்மைகளை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அதான் கண்ணில் பார்க்காத உன்னை பார்க்கணும்னா உள்ள ஆவியான கண்ணில் திறக்கணும். அப்பதான் நீங்க கெட்ட பார்க்க முடியும். இல்லைன்னா பிரச்சனையை பார்த்துட்டு அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் பதில் கிடைக்காது. நீதிமொழிகள் 23:18 சொல்லுறது, நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நம்புறது வீணாவே போகாது. என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கை வீணா போகாது. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த நம்பிக்கை வீணே போகாது. அதனால நீதிமொழிகளை நீங்க நல்லா குத்து கவனிச்சிங்கன்னா 23 வசனத்தை வாசிப்பு. நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் சொல்றாரு, அது கவனிங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது. கெட்டவன் ரொம்ப நல்லா இருக்கானே, எல்லா அக்கிரமணியா பண்றான், நல்லா இருக்கானே பார்த்தவனை பார்த்து பொறாமப்படாது. கெட்டவனை பார்த்து யாரும் பொறாமப்படுவாங்களா? அவன் நினைச்ச எல்லாத்தையும் சாதிக்க முடியும். கேடு செய்கிறவர்கள் நினைத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனா வசனம் சொல்றது, கேட்டின் மகன் கெட்டு போனான் இல்லாமல் அவளுடையவர்கள் ஒருவராக கெட்டு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேடு செஞ்சவன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு கெடுதலான காரியங்களை செஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் நல்லா இருக்கிறது இல்லை. கர்த்தரை நேசிக்கிறவங்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போறதுன்னு சொல்றது. பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அப்படின்னா நீ கர்த்தர் மேல வச்சிருக்கிற அன்பு, கர்த்தர் மேல இருக்கிற கனம், கர்த்தர் மேல இருக்கிற மரியாதை, கர்த்தரை கனப்படுத்துகிற கணத்துல நீ நிலைத்திரு. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத. அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட முடிவு சமீபமா இருக்குது. எப்ப நல்ல மேல சங்கீதம் 78 பாத்தீங்கன்னா அதே தான் வருது. சங்கீதம் 78 ஒரு காரியத்தை பற்றி சொல்றாரு. சங்கீதம் 73 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால் தள்ளாடுவதற்கும் என் அடிகள் சறுக்குவதற்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீட்டுக்காரராக அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நம்ம கெட்டவங்களை பார்த்து நான் பொறாமப்பட்டேன். ஆசா எழுதும்போது சொல்றாரு, சங்கீதத்தில் எழுதும்போது சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராக தான் இருக்கிறார். என்ன பிரச்சனை? கண்ணில் பார்க்கணும் பிரச்சனை. என் கர்த்தர் நல்லவராகிற கேள்வி எப்போ வருதுன்னா, கெட்டவன நல்லா இருக்கிறானே, இந்த கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? திருடுறவன், மல்லபாரத்தனம் பண்றவன், எல்லாம் கேடான காரியத்தை செய்யறவன் நல்லா இருக்கிறான். நான் உண்மையா கர்த்தரை தேடுறேன், எனக்கு ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இல்லை. இப்ப கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறான் இல்லையா? இப்ப கெட்ட செய்யறது நல்லா வாழ்றான்னா நான் உண்மையை செஞ்சுட்டு ஏன் பாடல் வைக்கணும்? பாடாதெல்லாம் படிக்கணும் இல்லை அப்படின்னு மனசு சொல்லுது. கவனிங்க,
2ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடியில் சறுதலுக்கும் சற்றே தப்பி ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா நான் விசுவாசத்துல விழுந்து போயிருப்பேன். எப்படி? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நல்லதுதான், சுத்தம் இது எனக்கு இல்லை, அதனால எனக்கு தெரிஞ்ச புத்தி இல்லை, அதனால என் புத்தி கோபத்தெல்லாம் இரவா கர்த்தரை பார்த்துட்டேன். எதை வச்சு பார்த்தேன்? எனக்கு முன்னாடி ஒருத்தர் கெட்டது செய்யறவங்க, அதை கெட்டது செய்யறது நல்லா உயர்ந்துட்டே போறான். வேலை ஸ்தலத்துல பாருங்க, உங்களோடு வேலை செய்யறவர்கள சும்மா வேலை செய்யற மாதிரியே காமிச்சிட்டு இருக்கிறாளுங்க, மற்றவங்களெல்லாம் போட்டு கொடுக்குற ஆளுங்கெல்லாம் பெரிய ஆளாகிட்டே போவாங்க. நீங்க உண்மையா இருப்பீங்க, உண்மையா செய்வீங்க, உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க யூஸ்லெஸ்ங்கிறவங்க கூட முத்திர குத்துவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி உயர்ந்து போற மாதிரியே தெரியும், அப்படி உயர்ந்து போற மாதிரியே தெரியுறாங்க. ஒரு நாள் வந்து ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். இப்ப சொல்றாரு, அவனை பார்த்துட்டு ஏன் இவன் நல்லா கெட்டது செஞ்சு நல்லா தான் இருக்காங்க, ஏன் நான் கெட்டது செய்யக்கூடாதுன்னு யோசிச்சிருந்தா கெட்டதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அவன் போய் சொல்றானா, நான் போய் சொல்றேன். அவன் போட்டு கொடுக்கறான், நானும் போட்டு கொடுப்பேன். அவன் கேடு செய்யறானா, நானும் கேடு செய்வேன். நானும் பக்கா பொலிட்டீஷியனை மாதிரி நான் வேலை செய்வேன். ஏமாத்தியாவது 4 பேரை கீழே தள்ளியாவது 4 பேரை மிதிச்சாவது நான் வேலை வருவேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் நினைக்கிறான்னா விசுவாசத்தை விட்டு வழி போறாங்க. என்ன உயர்த்துகிறவர் கர்த்தர். என்ன உயர்த்துறவர் யாரு? கர்த்தர். மனுஷன் கிடையாதுங்கிற பார்வை தெளிவா இருக்கிற விசுவாசிக்கு எந்த இடத்துல போனா கூட வேலைக்கு வச்சவங்க கர்த்தர். அங்க உங்களை எப்படி வாழ வைக்கணும் கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு 1000 எதிராளிகள் இருந்தாலும், கெட்டவன் வேலையே போயிட்டு இருந்தாலும் கூட சரி, நீங்கள் நன்மை செய்து தீங்கு அனுபவித்தால் பாக்கியம் வந்து கர்த்தர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேல இந்த ஓனரோ அந்த மேனேஜரோ கிடையாது, உங்களுக்கு மேல கர்த்தர் மட்டும்தான். நீங்க கர்த்தருக்கு தான் கால கூப்பிக்கணும். இவர் தடுமாறுறாரு. என் கால் சறுக்குதலுக்கும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டுன்னா விசுவாசத்துல வழுகி போயிருப்பேன், விழுந்து போயிருப்பேன். ஆனா விழல, கர்த்தரை காப்பாத்திட்டாரு. சொல்லிட்டு ஏன் சொல்றேன்னா, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர்கள் அவர்கள் மேல் பொறாமை கண்ட. கெட்டவங்களை பார்க்கும்போது, அவன் நல்லா வாழ்றதை பார்க்கும்போது அவனை பார்த்தா பொறாமையா இருக்குது. நீங்க யாரையாவது பார்த்து பொறாமப்படுறீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஜெபம் பண்ணாலே நல்ல சரியான ஜெபத்தை சொல்லுங்க. கெட்டதை செஞ்சு ஒருத்தர் நல்லாவே ஆயிட்டு இருக்கான்னா, ஆண்டவரே ஒரு கெட்டதை செஞ்சே ஒருத்தவனை நல்லா வர முடியும்னா, இவனை ஆசீர்வாதமா வைக்க முடியுமா? நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், என்னை எவ்வளவு ஆசீர்வாதமா வைப்பேன், உமக்கு பயத்தோடு இருக்கிற எனக்கு எவ்வளவு நன்மை செய்வீர். நாம நம்புற ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் என்ற இப்படிப்பட்ட மக்களையே நீர் ஆசீர்வதிக்கும் போது எனக்கு இன்னும் நன்மை செய்ய மாட்டீங்களா? எனக்கு நிச்சயமா நீங்க செய்வீங்க ஆண்டவரேன்னு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது கெட்டவனை பார்த்தா பொறாம வராது. கெட்டவனை பார்த்து அவன் நல்லா இருக்கும் போது அவனை பார்த்து பொறாமப்படுறதுனால இவனுக்கும் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டால் நான் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்க, உயிர் உள்ளவரை ஆராதிக்க. எனக்கு எவ்வளவு செய்ய மாட்டீங்க ஆண்டவரே. கெட்டது செஞ்சு இவ்வளவு பெரிய ஆளாக முடியும்னா நன்மை செய்கிற எனக்கு அதிக மேன்மை அல்லவா? அப்படிதான் சொல்றாரு. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை அல்லவா, பாவம் செய்தால் வீட்டுல வாசல்ல படுத்து கிடக்குமே சொல்றாரு. அப்ப நன்மை செய்கிற எனக்கு எவ்வளவு நல்லது. இவன் சொல்றாரு, கம்பேர் பண்றாரு. நடந்ததுனாலே அந்த சூழ்நிலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் எழுதும் போது முதல் 3 வசனம் என்ன சொல்றதுன்னா, அவன் எப்படிப்பட்ட விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்தா பொறாமப்படுற அளவுக்கு இருந்த, ஆனா கர்த்தர் என்னை காப்பாத்தினாரு, அப்படி விழுந்து போகாமலே காப்பாத்தினாரு. அவன் என்ன நினைச்சான்னா, நான் ஏன் சுத்தமா இருக்கணும், எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு அவன் கர்த்தரை போய் மன்னிப்பு கேட்கிறான், அவனை மன்னிச்சுறாரு, அவனை ஏத்துக்கிறாருன்னா அவன் எல்லாம் பாவத்தை செய்யறான், நல்லா தான் இருக்கிறான், கர்த்தரை போய் நின்றுக்கிறான், அவனை கர்த்தர் மன்னிச்சுறாரு, நான் ஏன் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதினேழாம் வாசிங்க. நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். என்னவா? நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினேன். ஒவ்வொரு முறை கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க, ஒரு சின்ன எண்ணெய் வந்தா கூட மன்னிச்சிருக்கேன் கேட்டு என்னை பரிசுத்தமாக்கிட்டே இருங்க. அது பாருங்க 14 நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். உள்ளத்துல மனசுல ஆவியில ஒரு பெரிய போராட்டம், ஐயோ கர்த்தர் விரோதமா பண்ணிட்டேனேன்னு பெரிய பெரிய தண்டனைகள் அனுபவித்ததை போல பாதிக்கப்பட்டேன். ஒரு தப்பு பண்ணிட்டு கிறிஸ்துவனை பாருங்க, அவன் கர்த்தர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவன் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஏன் அப்படி தள்ளப்படுறான்? உள்ளத்துல வந்து குறுக்கிட்டே இருக்கு,
போய் மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்தை இறக்கி வச்சக்கப்போ தான் ஃப்ரீயாக வரான். ஆனால் கெட்டவனை பாருங்க, 10 செஞ்சிருப்போம், 11 சாதாரணமாக போய் செய்யணும், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு குற்றமுணர்வாகவே இருக்காது, உள்ள உறுத்தலே இருக்காது, நாள்தோறும் வாதம் இருக்காது, தண்டனை இருக்க மாதிரி இருக்காது. ஆனால் போனா அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற மக்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் தங்கள் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருக்குள் தன்னை கீழ்ப்படுத்தி, கர்த்தருக்குள் தன்னை அர்ப்பணித்து, எப்படியாக ஆண்டவரே என்னை புதிதாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும்னு சொல்லும்போது நான் விருதாவாகவே வேஸ்டா, எப்படி சொல்றாரு, விருதாவாக நான் வேஸ்டா என்ன பண்ணிட்டு இருந்தேன், என் கையை சுத்தம் பண்ணி, இருந்துட்டு சுத்தம் பண்ணி, டெய்லி வாதை அனுபவிச்சு, கஷ்டங்கள் அனுபவிச்சேன். 16 வசனம், இதை அறியும்படிக்கு யோசித்து பாருங்க. முன்னாள் என்ன பண்ணாரு, அந்த சங்கீதம் முழுவதும் வாசிச்சு பாருங்க, இந்த சங்கீதம் முழுவதும் வீட்டுக்கு போய் தியானிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன் எப்படி இருக்கிறான், அவன் எவ்வளவு பெரிய மேன்மையா இருக்கிறான், எவ்வளவு என்ன சொல்றது ஆசீர்வாதமா இருக்கிறான், அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கெட்டது பண்ணாதான் என்னன்னு யோசிக்கிற அளவுக்கே ஒருத்தன் பிடிச்சி தள்ளுது. அரசியல் என்ன பண்றீங்க, உட்காந்து யோசிக்கிறான். இப்ப தெரிந்த புத்தி நல்லா கவனிங்க, ஒருத்தனை பார்த்தா பொறாமப்படுற மாதிரி இருக்கிறான். இப்ப தெளிந்த புத்தியை உட்காந்து யோசிச்சு பார்க்கறேன் என்ன நடக்குது அப்படின்னு. இதை நான் அதிகப்படி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, அதாவது ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவன் முடிவை கவனித்து உணரும் அளவும், அப்படிப்பட்ட மக்களுக்கு ஏற்படக்கூடிய முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதத்திலிருந்து எனக்கு சொல்லப்படும் காரியத்தை நான் உணரும் மட்டும் அது என் பார்வைக்கு விசனமாயிருக்கும், வருத்தமா இருக்கணும். ஏன் ஆலயத்துக்கு வரோம், ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, வேதத்தின் மூலமாய் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வதற்கும், இப்படி கெட்டவங்களால நல்லா ஒய் குட் திங் ஒரு புக் ஒன்று இருக்கு, ஒய் பேட் இஸ் ஹேப்பனிங் டு தி குட் பீப்புள். ஏன் கெட்டது நல்ல மனுஷங்களுக்கு நடக்கிறது ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். கெட்டவங்களுக்கு அது வாழ்க்கையோட ஒரு வாழ்க்கையா போயிட்டு, கெட்டவங்க பழகி கெட்டதோட வாழ்ந்து கெட்டதாகவே இருப்பாங்க. அவங்களையே அதை வித்தியாசப்படுத்த முடியாது. அவங்களுக்கு அங்கே பிரித்தெடுக்கப்பட்டீங்க, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டதுனால உங்களை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக போராட்டங்கள். இங்க சொல்றாரு, நான் இதை அறிவடி யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து, ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவருடைய முடிவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிய வரைக்கும் என் மனத்துல விசனமா இருந்த, வருத்தமா இருந்த, இல்ல வேதனையா இருந்த, அல்ல வெறுப்பா இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை பாருங்க 18வது வசனத்தை நல்லா கவனிக்க சொல்ல, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விட பண்ணுவீங்க. எங்க இருக்காங்களா, சறுக்கல் இருக்கிறாங்க, விழுந்தா பாதாளம் தான். அந்த பாதாளத்துல யார் காப்பாத்தவே, அப்படிப்பட்ட இடத்துல அவங்க நிக்கிறாங்க. 19 அவர் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். எப்படி சொல்றா, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமில்லாம போயிறாங்க. பயங்கரங்களால் அழிந்து நிர்மலமானவர்கள் நித்திரை தெரிந்த உடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீர் அவர்கள் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழும். அப்படின்னா மறித்தாங்க. இன்னைக்கு பாதாளத்துல விழுவாங்க, காலையில எந்திரிச்சா தேவனுடைய நியாயத்திற்குள் இருப்பாங்க. அன்றைக்கு அவருடைய செயல்களை பார்த்து நீங்கள் அவர்களை இகழுங்க. உங்களை பார்த்து உத்தமனும் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு புகழணுமா, இல்ல உன் வாழ்நாள் இந்த பூமியில வாழ்ந்த போது ஒரு நன்மையும் செய்யாமல் மற்றவர்களுக்கு தீங்கே செய்யும் வாழ்வை மேன்மைப்படுத்தினாய் என்று உங்களை எண்ணணுமா? பரலோகத்திலே நியாயத்திற்கு நிற்கும் போது நீங்கள் புகழப்பட வேண்டுமா இகழப்பட வேண்டுமா என்பது வேதத்தை பார்க்கும் போது விளங்கும். அதான் சொல்றேன், நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து அவன் எங்க நிற்கிறான்னு நான் பார்க்கிற வரைக்கும் மெய்யாகவே அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறேன். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே வைத்து நிற்கு பாலான இடத்தில் விடப்படுது. பாலான இடம்னா அங்க ரிசல்ட்டே கிடைக்காத. இன்னைக்கு செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கிற உலகத்துல அவளை பார்த்து பொறாமப்படாதீங்க, தெரிந்த புத்தியோடு இருக்க. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ஆத்மாவின் மீட்பு கர்த்தருடைய பார்வை நேரம் அவன் ரட்சிக்கப்படணும். அவனுக்கு முடிந்தால் அந்த கர்த்தருடைய ரட்சிப்பை சொல்லுங்க. அமர்ந்து இருக்கிற காலம் அல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கிற காலம் கிடையாது. 21 இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரங்களை கூப்பிட்டேன். அப்படியா இதை கேட்டப்ப மனசெல்லாம் கசப்பாயிட்டு நம்ம எவ்வளவு மோசமா யோசிச்சிருக்கோம். இந்த கெட்டவனையெல்லாம் ரொம்ப ஆசுவாதமா இருக்கும், அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், அவன் செய்யறதெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசணுமே.
அப்படின்னு மனசு கசப்பாகி போச்சு. என் உள்ளிந்திரியங்களை குத்துட்டு அப்புறம் மனசு குத்திடுச்சு. உள்ளத்தை சொல்லுவாங்கல்ல, மனசுல உள்ளத்துல ஈட்டி குத்துற மாதிரி குத்திருச்சுங்க அப்படி சொல்லுவாங்கல்ல சில காரியங்களை யோசிக்கும் போது பேசும்போது. அதாவது ஈட்டி தைத்ததை போல எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நான் காரியம் அறியாத ஓடனானே உங்களுக்கு முன்பாக மிருகம் போடு இருந்தேன். அப்படியா? அப்படின்னா எப்படி பேசியிருப்பான்னு யோசிங்க. ஏன்பா ஏழை மனுஷன் ஏழை கடவுளா? எவ்வளவு கெட்டது செய்யலாம் அப்பா நல்லா இருக்காம அவனெல்லாம் நல்லா ஆசீர்வதி. நான் உங்களுக்கு பயந்து வாழ்றேன். எனக்கு மட்டும் தான் கெட்டது, எனக்கு மட்டும் தான் கடல், எனக்கு மட்டும் தான் கஷ்டம், எனக்கு மட்டும் தான் வேதனை, எனக்கு மட்டும் தான் குடும்ப பிரச்சனை, எல்லாம் எனக்கு தான் வருது. அவன் அவ்வளவு பண்றான், அவன் நல்லா தான் இருக்கிறான். காசு படையாம வச்சிருக்கான், அவன் எல்லாம் எல்லாத்தையும் பண்ண முடியுது. அவனை நல்லா வச்சிருக்கீங்க, என்ன இப்படி வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் கடவுளே கிடையாது கூட பேசிட்டு இருக்கோம். மிருகம் மாதிரி நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் விளங்கலைன்னா சத்தியம் விளங்காதவங்களுக்கு அதான் சொல்றேன், ஒரு பிரசங்கத்தை கேட்கறத விட சத்தியத்தை கேட்கணும். பிரசங்கம் அவசியம், அது சங்கடம் பழகும். ஆனா சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம் அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்திடும். அதுக்கு மேல கட்டுற ஒவ்வொரு கல்லும் ரொம்ப சிறப்பா இருக்கும், கட்டணம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பவுண்டேஷன் சத்தியம். சத்தியத்துல நீங்க உறுதியா இருந்தா அதுக்கு மேல எவ்வளவு வசனம் கேட்டாலும் ஒரு விடுதலையே இருக்காது. அன்னைக்கு நேரத்துல ஒரு வசனத்தை கேட்பீங்க, அந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அந்த வசனத்தின் ஆறுதல்ல வாழக்கூடாது. உங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சத்தியத்துல உறுதிப்படணும். சத்தியத்துல உறுதியா இருந்தா நீங்க கேட்கறது தெளிவா இருக்கும், விசுவாசிக்க தெளிவா இருக்கும், பார்க்கிற பார்வை தெளிவா இருக்கும். உன் கண் தெளிவுள்ளதா இருந்தா, அதான் இயேசு சொன்னாரு, உன் கண்ணு தெளிவா இருந்தா எல்லாமே தெளிவா இருக்குமா? உன் கண்ணு இருளா இருந்தா எல்லாமே இருக்குமா? அப்படின்னா கண்ணு திறந்த கண்ணுல வெளிச்சமே தெரியாது. இன்னொருத்தன் கண் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டுன்னு சொல்றியப்பா, உன் கண்ணுல ஒரு பெரிய பில்லரை நட்டு இருக்குது, அதை போய் எடுத்து போடப்பா. நம்ம கண்ணுல பில்லரை நட்டு இருக்கு, மத்தவங்க கிட்ட அவங்க பாரு, அவன் கண்ணுல பாரு துரும்பு இருக்கு அப்படின்னு சொல்றியே. ஃபர்ஸ்ட்ல நீ மாறு ராசா. கத்தவடி சொல்ற ஃபர்ஸ்ட்ல நீ மாறு. மத்தவங்க மாத்திரம் யோசிக்காத, மத்தவங்க இப்படி இருக்கிறான் ஆனா நல்லா தான் இருக்கான்னு யோசிக்காத. மறக்காத, இன்றைக்கு உன் பார்வையிலே மிக செல்வ செழிப்பாயும் எல்லா தவறுகளை செய்து நன்றாய் இருப்பவர்களை போல் இருக்கிறவங்களுக்கு உங்க பார்வை தெரியுதா? அவனை பார்த்து பிரமிக்காதீங்க. அவங்க சறுக்கலாம் இடத்துல இருக்கீங்க, ரொம்ப சீக்கிரமா விழுந்து போவாங்க. அந்த பாதாளத்துல ஒரு பதில் இருக்காது. கர்த்தர் சமூகத்துல போய் நிற்கிற ஒரு நியாயத்திற்பின் நாள் வரும். அன்னைக்கு கர்த்தர் உங்களை புகழ்வதை போல அவரை புகழ்வாரானா புகழ மாட்டார், அவர் செயல்களை எகழுவார். நரகத்திலே தள்ளப்படுவார்கள் வேதம் சொல்றது. வேதம் அப்படித்தான் சொல்றது. அப்ப நீங்க எங்கேயோ போக போற ஒருத்தர் மாதிரி நீங்க போக போறீங்களா? இல்ல நிச்சயத்தோடு பரலோகத்துக்கு போக போறீங்களா? முடிவு சமீபமா இருக்கு. சொல்லிட்டு நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன், முன்பாக மிருகம் போல இருந்தேன். மிருகம் மாதிரி உங்ககிட்ட பேசுறேன், செஞ்சேன், நடந்துக்கிட்டேன். ஆனாலும் நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். ஆமே. கோபமா கத்திட்டு பேசினாலும், கத்திர வெறுப்பை வார்த்தையில சில விஷயம் கொட்டிட்டாலும், அதோட எனக்கு வேற யாருமா இருக்கா உங்க தவிர? நீதான் என் தேவன். நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன். என் மருத்துவத்தை கூட சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்காது பொறாமையில பட்டேன்னா, நான் மிருகம் மாதிரி உங்கள்கிட்ட பேசுனேன்னா, ஆனாலும் கத்தாமே நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்பயும் எனக்கு அவர் தான் தேவன், இப்பயும் அவர் தான் எனக்கு ரட்சகர், இப்பயும் அவர் தான் எனக்கு மீட்பர் நம்பிக்கையோடு இருக்கிறேன். என் வலதுகையை பிடித்து தாங்கு, நான் விழாதபடி சொல்லணும். என் கால் சறுக்குதலுக்கும், என் கால் தள்ளாடுதலுக்கும், என் கால் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பி. ஏன்னா நான் விழ போகும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தா, இப்ப புத்தி தெரிஞ்சு போச்சு. புத்தி தெரிஞ்சதுனால நான் விழ வேண்டியவன். நான் ஏன் தப்பு செஞ்சுட்டு நம்ம கெட்டவனா வாழக்கூடாது? கெட்டவன் நல்லா இருக்கா, நான் ஏன் கெட்டது செஞ்சு நல்லா இருக்க கூடாது? அப்படி முடிவு வர சூழ்நிலை கர்த்தர் என்னை விழாவாத வெடிக்காலை தாக்கியது. உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாரும் எப்படி? நான் பரலோகத்தில் வந்த எனக்கு உண்மை தவிர வேற யாரா இருப்பான்? பூலோகத்தில் உண்மை இல்லாமல் வேற இருக்கும். உன்னை மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இப்படி போட்டு நான் இருந்தா என்ன அப்படி யோசிச்சவங்க இப்ப பரலோகத்தை பற்றி யோசிச்ச உடனே விழி வந்துருச்சு. இல்ல நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரலோகத்தின் தேவனுக்கு போகணும், அங்கே நான் புகழப்படுகிற இடத்துல இருக்கணும், அங்கே நான் இழப்படக்கூடிய இந்த உலக மக்களை பார்த்து நான் பொறாமப்படக்கூடாது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது. ஆகவே என்ன பண்ற, என்னை நான் தாழ்ந்துருக்கேன். நீதிமன்ற சொன்னபடி அவனை பார்க்கும்போது பொறாமையா இருந்தது. அவர் என்ன சொல்ற, நீ பொறாமப்பட்டா
வாழ முடியாது. மற்றவங்களை பார்த்து பொறாமைப்பட நீ இல்லை, உன்னை பார்த்து மற்றவங்க பொறாமப்படும்படியாக வாழணும். உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படும்படியாக வாழணும். பார்க்கிற விதம் மாறாம the perception should change. ஒரு கண்ணோட்டங்கள் மாறாமல் வாழ்க்கை மாற்றமே மாற்ற முடியாது. அப்படின்னா எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் முடிவு உண்டாக்குங்க. முடிவை உண்டாக்கும் போது என்ன செய்யணுமா? முதல்ல தெளிந்த புத்தியா இருக்கும். தெளிந்த புத்தி எப்படி கிடைக்கும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் பேசும்போதுதான் அவனுக்கு விளங்குச்சு. ஏன் இது வரும்? ஏதோ சும்மா அன்னைக்கு ஒரு டைம் பாஸ் வரோம், ஞாயிற்றுக்கிழமை போயிடணும், நானும் ஒரு கிறிஸ்துவங்கிறதுக்காக சபைக்கு வரக்கூடாது. எதுக்கு வரணும்னா ஆண்டவரை என் மனதை பிரகாசிக்கப்படும், தெளிவடையப்படும். எனக்கு இருக்க எல்லா குழப்பங்கள் சந்தேகங்களுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லுங்க, என் கூட பேசுங்கப்பா. இப்படி வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்க அங்க போகும்போது அங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆசாபுன்னு சொல்றா, நாங்க வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எனக்கு விளங்குற வரைக்குமே நான் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருந்தேன். இப்ப இப்படி ஆரம்பிச்சாங்க கவனிக்கணும். இப்போ கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ 1ஆம் வசனத்தை வாசிங்க. 73:1 சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே. கர்த்தர் எனக்கு கெட்டதை பண்ணல, எனக்கு நல்லதான் பண்றான்னு எப்படி தெரியும்னா, உன் கண்ணு தெளிவா இருந்தா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா எல்லாம் கெட்டதை செஞ்சு அவன் நல்லா இருக்கான், அவனை நல்லா தான் வச்சிருக்கிறீரு, என்ன மட்டும் இப்படி கஷ்டப்பட விட்டுறேன்னு கேட்குறீங்கன்னா உங்க கண்ணு தெளிவடையலன்னு அர்த்தம், உங்க புத்தி தெளிவடையலன்னு அர்த்தம். நீங்க கர்த்தாவே எனக்கு நன்மை செய்யும்படியா உங்களுடைய உயிரையே கொடுத்துருக்கீங்கன்னா எனக்கு நன்மை செய்யாம இருக்கீங்களா? என்னை கண்டிப்பா விடுதலை ஆக்குவீங்க. இப்படி தீங்கு செய்கிறவர்களே இவ்வளவு ஆசீர்வாதமாய் வாழ முடியும்னா கர்த்தாவே நீர் எனக்காக உயிரையே கொடுத்துருக்கீங்க, வாக்குப்பட்டிருக்கீங்க, நான் எவ்வளவு நல்லா இருக்கணும். நான் விசுவாசிக்கிறாண்டவரை இப்ப கீழே இருக்க விட மாட்டீங்க, மேல வைப்பீங்க, வாடா இருக்க விட மாட்டீங்க, தடையா வைப்பீங்க. நான் எப்ப இருக்கிற ஒரு 1000 மடங்கு என்னை பெருகும்படி செய்வீங்க. நான் கையை நீட்டி வாங்குறாளா இருக்க மாட்டேன், நான் கொடுக்கிறாளா இருப்பேன். என் வீடு கட்டப்படும், என் வாழ்க்கை கட்டப்படும், எல்லைகள் ஆசீர்வாதமா இருக்கும், நான் விடுவிக்கப்படுகிறேன் ஆண்டவரே. சாவின் வீட்டில் இருந்தா கூட கர்த்தாவே என்னை காப்பாற்றுவீங்க. அப்படிங்கிற அறிக்கை, அந்த விசுவாசம், நம்பிக்கை, டிக்ளரேஷன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் கிட்ட. அப்படி நான் அஷ்டி போறது கரெக்டா இருக்கும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்குது. ஆகவே இந்த மாதிரி கெட்டவங்களை பார்க்கும்போது நல்ல நாசமா போகணும் அப்படி சொல்லாதீங்க. உண்மையா அவங்களை நேசிங்க. ஆண்டவரே இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டா ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிப்பாங்க. சகையை விட்ட ஒரே ஒரு நாள் இயேசு விசிட் பண்ணார் வீட்டுக்கு. ஒரு நாள் தான் விசிட் பண்ணாரு. ஒரே நாள் அவங்க முடிவு பண்ணிட்டான், நான் அநியாயமா வாங்கினதெல்லாம் கொடுத்துறேன். யோசிச்சு பாருங்க, அநியாயம் செய்து சம்பாதித்தவர்கள் ஓகே பிரச்சனை இல்லை, அந்த மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டா அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் மாறுவார்கள், ஆலயத்துக்கு உண்மையா இருப்பார்கள், சமூகத்தின் மக்களுக்கு உண்மையா இருப்பார்கள். யாருக்கெல்லாம் தீங்கு செய்தார்களோ அதே மக்களுக்கு நன்மை செய்வர்களாய் மாறி போவார்கள். அவர்கள் மாற்றத்திற்காக ஜெபிக்க வேணும். அதை விட்டுட்டு நம்ம மனசுல யோசிக்கிறதோ பேசக்கூடாது. உண்மையை நான் எப்படி சொல்றேன், கடைசியா முடிவா சொல்றதுன்னா எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆகவே மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறது விடுங்க, மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறது விடுங்க. தெளிந்த புத்தியா இருங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாய் அன்பு கொடுங்க. ஏன்னா உங்கள் அன்பு அவருடைய திரளான பாவங்களை முடிவு. மற்றவர்களை உண்மையா உபசரிங்க. உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா உண்மையா அவங்களை நேசிங்க, அவரை உபசரிங்க, அவங்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்க. அதை கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் பிரியப்படுகிறார். அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதில்ல. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையினால் வெளிச்சம் அடைந்து ஒரு விசுவாசத்தில் வெற்றியாளர்களாக முன்னேறி போனீங்கன்னா என்ன இங்கிருந்து போகணும் ஒன்று எடுத்து போப்பாங்க, வெறுங்க இடம் போப்பாங்க. அப்படி போய் அங்கே போய் நிற்கும் போது உங்களை பார்த்து புகழணுமா இகழணுமா நீங்க முடிவு பண்ணிக்கணும். எல்லாமே சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. அவருக்கு முன்னாடி நியாயத்திற்கு நிற்கும் போது உங்களை புகழணுமா இகழணுமான்னு இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கை பயணம் முடிவு பண்ணும். அதே கர்த்தர் தான் தொடர்ந்து வார்த்தைகளை தியானிகள், ஆவியான உள்ளத்தை தொடர்ந்து முடிவு செய்யும்.